ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து மேக்சிமம் நாட்கள் வந்து கேட்ட இருக்குனுங்க. நம்ம என்ன செய்ய பண்ணோம்னா மீதி தேற்றம். சரியா? மீதி தேற்றம் வந்து இன்றைய கிளாஸ்ல வந்து நம்ம செய்வோம். நீங்க வந்து சரியா நல்ல அதாவது வந்து மீதி தேற்றத்துல என்ன மாதிரி கணக்குகள் வந்தாலும் வந்து நம்மளுக்கு மேக்சிமம் வந்து ஃபுல் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இன்றைய கிளாஸ்ல நான் எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்ல போறோம். சரியா? கிளாஸ் முடியும் மட்டும் எல்லாருமே தொடர்ந்து நினைச்சு கொள்ளுங்க. நான் டைம் வந்து இப்போ இந்த 1 hour அப்படிதான் நான் பார்க்கல. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கணக்குகள் வந்து முடிக்க பார்க்குறேன். ஃபுல்லாவே வந்து என்னால எவ்வளவுக்கு கவர் பண்ணலுமோ அந்த ஃபுல் பாடத்தையும் தானே எனது ஃபுல்லாக உங்களுக்கு செய்யப்படும். சரியா? ஓகே. இப்ப இதுவரைக்கும் மீதி தேட்டம்ன்றது ஃபுல்லாவே படிச்சுட்டீங்க. அப்படி இல்லாட்டி படிக்காதாக்கள் சரியா? படிக்காதாக்கள் மட்டும் வந்து ஒருக்கா ரியாக்ட் பண்ணுங்க. சரி, இதுவரைக்கும் நான் படிக்கல, துப்ராவை வந்து நான் படிக்கலன்னு சொல்றார்கள், அல்லது ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து அரவாசில நிக்குது அப்படியா? ஓகே ஓகே, 2 பேர். ஓகே, 3. சரி, ஓகே. படிச்சாக்களும் சரி படிக்காதாக்களும் சரி நான் இப்ப கேள்வியை பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் என்னது உங்களுக்கு கொண்டு வைப்பேன். சரியா? ஓகே. ஒழுங்கா கவனிங்க. ஆனா உங்களுக்கு இது என்ன செய்யணும்னா உங்களுக்கு குரூப்ல வந்து 246 பேர்கிட்ட இருக்கிறீங்களா? சரி, ஒரு அட்மினை விட்டாலும் நம்மளுக்கு என்ன ஒரு 240 வைங்களேன். சரியா? அதுல அதாவது நான் போட்ட ஆப்ஷன்ல வந்து டிக் பண்ண ஆட்கள் வந்து மேக்சிமம் வந்து ஒரு 34 பேர். சரியா? மிச்சம் 206 பேருங்கடா போனாங்க. சரி, அதான் எனக்கு டவுட்டா இருக்குது. அந்த 206 பேர் ஆட்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பாக்குறாங்களா இல்லையா, இல்லாட்டி சும்மா நார்மலா வந்து குரூப்புக்குள்ள ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு அது தெரிஞ்ச ஆட்கள் யாரும் இருந்துன்னு சொன்னா இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. கிளாஸ் முடிய வந்து நைட்டுக்குள்ள வந்து நைட்டு எல்லாத்தையும் நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு இந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் வந்து நான் அப்லோட் பண்ண பாக்குறேன். சரியா? என்னோட கொஞ்சம் எங்களுடைய ஏரியா வந்து கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. நான் நாங்கள யூனிசைட் போன பிறகு வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ரெகுலரா வந்து இது வந்து போடுவேன். சரியா? ஓகே, நம்ம பார்ப்போம். நம்மளோட பாடம் என்னது? மீதி தேற்றம், ரிமைண்டர் தியரம். சரியா? மீதி தேற்றம். சரியா? நீங்க மீதி தேற்றத்துல நிக்கிறீங்கன்னு சொன்னா இப்ப உங்களோட லெவல்ல இப்ப எந்த லெவல்ல நிக்கிறீங்க எனக்கு இருக்கும் விளங்குது. அப்ப எல்லாரும் வந்து கடைசி நேரத்துல ரீடே வார நிக்கிறதுன்னு சொன்னா டெக்னாமெட்ரியில தான். ஆனா மேக்சிமம் நாட்கள் வந்து மீதி தேற்றம் கேட்டிருக்கீங்கன்னு சொன்னா கணக்க விஷயங்களை வந்து நீங்க என்னது கணக்க படிக்கலன்ற அர்த்தம். சரியா? கொஞ்சம் கிளியர் பண்ணி பாருங்க. சரியா? கேம் எல்லாரும் வந்து பேப்பர் வந்து டெவலப் பண்ணி நினைக்கிறேன், உங்களுக்கு போட்டிருக்கேன். சரியா? நீங்க என்ன செய்யணும்னா 12வது கேள்வி, நம்மளோட 12வது அதாவது வந்து முதலாவது 11வது கேள்வி வந்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னு சொன்னா நம்மளுக்கு இருபடி சமன்பாடு சம்மந்தப்பட்டது. சரியா? இருபடி சமன்பாடு சம்மந்தப்பட்ட எல்லா கேள்வியும் வந்து நம்மளுக்கு 11வது கேள்வியில இருக்கு. சரியா? நம்மளுக்கு ஃபைனல்ல எப்படி இந்த மாதிரி கேள்வியில் வரும்னு சொன்னா இருபடி சமன்பாடும் மீதி திட்டம் கலந்து ஒரு கேள்வியா வரும். கட்டாயம் வந்து முதலாவது கேள்வி, அதாவது நம்மளுக்கு என்னது பியூர்ல வந்து செகண்ட் பார்ட்ல முதலாவது கேள்வி அதுதான் 11வது கேள்வி. என்ன சொல்லுவேன்? 11வது கேள்வி நம்மளுக்கு என்னது இந்த ரெண்டு கலந்து தான் வரப்பு. அப்ப நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு என்னது கட்டாயம் முக்கியம். ரெண்டுமே வந்து நான் ஒரு செக்ஷனா வந்து நான் தியரி கிளாஸ் வந்து படிப்பிக்கும் போது வந்து உங்களுக்கு எல்லாமே முதல்ல இருந்து தான் கொண்டு வைப்போம். நம்மளுக்கு டைம் இருக்கு. அந்த தியரி கிளாஸ் வந்து எப்படி போகணும்னு சொன்னா ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரெடி பண்ற மாதிரி தான். அப்ப நான் எல்லா தியரியுமே உங்களுக்கு என்னது கொண்டு போவோம். சரியா? ஒன்றுமே நம்மளுக்கு விதிவிலக்கு இல்லை. ஓகே. 12வது கல்வியில வந்து ஏ பாட்டை பாருங்க. சரியா? நம்மளுக்கு 2 கல்வி வந்திருக்காங்க. 12வதுல வந்து 2 பாட்டை நம்மளுக்கு பிடிச்சிருக்காங்க. முதல்ல ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி. சரியா? அந்த ஏ பார்ட்னு சொல்றது வந்து நம்மளுக்கு என்ன செக்ஷனுக்கு வரப்போன்னு சொன்னா இதுபடி சார்புகள். சரியா? இதுபடி சார்புகள். அப்ப அதையும் சேர்த்து வச்சுக்கொண்டு தான் நான் என்னது ஃபுல் கல்வியை செய்ய போறோம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு 12வது கல்வியில வந்து ஏ பாட்டை பாருங்க. ஒருத்தருமே வந்து இப்ப செய்யாதீங்க. நான் சொல்லும் போது வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் கொடுப்பேன், அப்பக்கே செய்யுங்க. சரியா? ஓகே. நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்றது முதல்ல கேள்வியில சொன்ன விஷயங்களை வந்து எல்லாமே முதல்ல என்ன செய்வோம், முதலாவது எழுதுவோம். கேள்வியில என்ன விஷயங்கள் சொல்றாங்களோ அதை முதல்ல எழுதுவோம். சரி, நான் என்ன முதல்ல சொன்னேன் இருபடி சார்புன்றது. ஓகே. இப்ப இருபடி சார்புண்டா என்னன்னு முதல்ல பார்ப்போம். சரியா? இருபடி சார்புன்றது நம்மளுக்கு என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? முதலாவது பார்ப்போம் நம்மளுக்கு எஃப்எக்ஸ்ன்றது. சரியா? இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா நம்மளுக்கு எல்லா இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்தாலும் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். இருபடி சமன்பாடுகள்ல வந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சரியா? அதாவது எக்ஸிலான ஒரு ஃபங்க்ஷன். சரியா? சார்புன்றது. சரியா? எஃப் சமன் ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக டி. இப்படி ஒரு சார்பு இருக்குன்னு சொன்னா இப்ப இது வந்து நம்மளுக்கு இதுபடி சார்பு எப்படி எப்ப சொல்லுவோம்னு சொன்னா ஏ கமா, சரி எப்ப சொல்லுவோம்னு சொன்னா ஏ கமா பி கமா சி.
இந்த மூண்டையும் சொல்றது நம்மளுக்கு என்ன மாறிலிகள்னு சொல்லி. சரியா, மூண்டையும் சொல்றது வந்து நம்மளுக்கு மாறிலிகள்னு சொல்லி. இந்த மூன்று மாறிலிகள் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னா ரியல் நம்பர்ஸா இருக்கணும். ரியல் நம்பர்ஸா இருக்கணும், மெய் மாறிலிகளா இருக்கணும். ஓகேவா? சரியா, சொல்ற விஷயங்களை வந்து ஒழுங்கா கவனிச்சுக்கணும். ஏபிசி என்றது வந்து மெய் மாறிலிகள். ஓகே, இப்ப அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஏ என்றவர், இந்த ஏ என்றவர் இருக்குல்ல, இவர் வந்து not equal to 0. அதாவது வந்து இங்க ஏ வந்து 0 ஆச்சுன்னு சொன்னா இது ஒரு இருபடி சமன்பாடா நம்மளுக்கு வராது. இருபடி சார்பா நம்மளுக்கு என்னது வராது. இப்ப கட்டாயம் நம்மளுக்கு என்னது ஏ என்றது வந்து not equal to 0. ஓகேவா? இவ்வளவு தெளிவா? சரியா, இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இப்படி இருந்தா மட்டும் நம்மளுக்கு என்ன இதை சொல்லுவோம் இருபடி சார்பு. சரியா, இப்ப இந்த ரெண்டு கண்டிஷனை நம்மளுக்கு பூர்த்தி செஞ்ச சொன்னா இவரை சொல்லுவோம் நம்மளுக்கு என்னது இருபடி சார்புன்னு சொல்லி. சரியா, இப்ப இருபடி சார்புல இருந்து இருபடி சாம்பாடு எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, அந்த பாடம் நம்மளுக்கு உங்களுக்கு போன கிளாஸ்ல வந்து பேப்பர் செய்யும்போது வந்து என்ன விஷயம்னு சொல்லியிருக்கேன். என்னது, நம்மளோட எஃப்எக்ஸ் வந்து 0க்கு சமனா இருந்ததுன்னு சொன்னா அது நம்மளுக்கு என்னது ஒரு இருபடி சார்பு வந்து 0க்கு சமனா இருந்ததுன்னு சொன்னா அது சொல்றது வந்து இருபடி சமன்பாடு. இப்ப இங்க நம்மளுக்கு வந்து 0க்கு சமப்படுத்த போறது இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இருபடி சார்புன்னு சொல்ல போறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப இந்த இருபடி சார்பு நான் என்ன கொஞ்சம் என்னது பிரிக்க போறோம். சரி, கொஞ்சம் நான் என்ன பிரிக்க போறோம். அதாவது வந்து எஃப்எக்ஸ் வந்து எப்படி பிரிக்க போறோம் சொன்னா முதலாவது வந்து ஏ பொது எடுக்க போறோம். சரி, நான் எங்க இருந்து இங்க கொண்டு வரேன்னு பாருங்க, கடைசியா உங்களுக்கு விளங்கும். சரியா, ஏய வந்து மொத்த சமன்பாட்டிலையும் வந்து பொதுவா எடுக்கிறேன். ஏ வந்து மொத்த சமன்பாட்டிலையும் வந்து பொதுவா எடுக்கிறேன். சரியா, இப்ப ஏ பொதுவா எடுத்தேன்னு சொன்னா இங்க நான் என்ன வரப்போகுது எக்ஸ் வர்க்கம். சரியா, சாக்க பி ஓவர் ஏ, பி ஓவர் ஏ. சரியா, பி ஓவர் ஏ நம்மளுக்கு இங்க பிரிவுபட்டா அடுத்தது எக்ஸ் சாக்க சி ஓவர் ஏ. சரியா, சி ஓவர் ஏ. இங்க எதை நோக்கி போய்கொண்டிருக்கும். சரியா, எதை நோக்கி போய்கொண்டிருக்கும். ஏன் இப்படி எடுக்கிறோம்ன்றது என்ன விஷயம் சொன்னா நம்மட சார்பு வந்து நம்மட சார்புண்ட இழிவு பெருமானம் உயர்வு பெருமானம் அதை கண்டுபிடிக்கிறதா நீங்க இப்ப என்ன செய்ய போற விஷயம். சரியா, இப்ப என்ன விஷயம் செய்ய போறோம்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அதை நோக்கியே கொண்டு போவேன். ஓகே, இப்ப அது என்ன மாதிரி இருக்கும், அதுக்குரிய பண்புகள் என்ன விஷயம் வந்து நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன். சரியா, ஏன் இந்த விஷயம் சொல்றேன்னு சொன்னா நம்மளுக்கு கணக்கு ஈஸியா நேரடியா செஞ்சுட்டு போகலாம். இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்காண்டிதான். சரியா, தெரியாட்டி நோட் பண்ணி வச்சுக்கணும். முதலாவது எடுத்துட்டோம். இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா இங்க வருதுல்ல இவங்க ரெண்டு பேர். சரி, அதாவது வந்து நம்மளுக்கு இந்த பிராக்கெட்டுக்குள்ள வாராக்குல வந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு முழுவதன் வர்க்கமா எடுக்கும். சரி, நிறை வர்க்கமா எடுக்க போறோம். சரியா, நிறை வர்க்கமா எடுக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நிறை வர்க்கத்துக்கு என்ன போகுது ஏ பிளஸ் பி முழுவதன் வர்க்கம்னு சொன்னா அதுக்கு என்ன விரிவு ஏ வர்க்கம் பிளஸ் பி வர்க்கம், அதாவது 2ab பிளஸ் பி வர்க்கம் தானே. சரியா, இப்ப இந்த சார்பை நான் எப்படி நிறைவர்க்கமா மாத்த போறோம்னு பாருங்க. ஓகேவா, முதல்ல என்ன செய்யணும்னா இந்த முதல் ரெண்டு என்ன பார்க்க போறோம். அப்ப ஏ வர்க்கத்துக்கு பதிலா நம்ம எக்ஸ் வர்க்கம் இருக்கு. அப்ப ஏ சமம் நம்மளுக்கு என்னது எக்ஸுக்கு பதிலா எடுக்க போறோம். ஓகே, இப்ப நம்மளுக்கு இங்க பார்ப்போம் ஏ வந்து நம்மளுக்கு எக்ஸ் பதிலா அப்ப நான் செய்யணும் இங்க மாத்துறேன். சரியா, இங்க எக்ஸ் வர்க்கம் மாத்துறேன். சரியா, இப்ப 2xb என்று சொல்றது வந்து இதுக்கு சமனா இருக்கும் தானே. 2xb என்று சொல்றது வந்து நம்மளுக்கு நடுவுல வார சார்புக்கு சமனா இருக்க போகுது. சரியா, அதை எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி அப்ப நம்மளுக்கு நிறைவேற்கம் மாத்திரம்னு சொன்னா இந்த வடிவத்துக்கு எழுதலாம். இந்த வடிவத்துக்கு தான் கொண்டு வர போறோம். ஓகேவா, இப்ப நம்மளுக்கு என்ன செய்ய போறோம் 2xb சொல்றது வந்து நம்ம எதுக்கு சமனா இருக்கிறோம்னு சொன்னா b ஓவர் a x. x மட்டுப்பட்டு சொன்னா நம்மளுக்கு b தான் தேவை. ஏன்னு சொன்னா நம்மளுக்கு a தெரிஞ்சிட்டு a வந்து நம்மளுக்கு xன்றது தெரிஞ்சிட்டு இப்ப அடுத்த வாரம் நம்மளுக்கு ஒரு மாறிலி தான் நம்மளுக்கு என்னது தேவை. சரியா, இப்ப அந்த மாறிலியை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு இங்க செய்ய போறோம். சரியா, அப்ப இன்ஜின் இந்த ரெண்டு கீழே பிரிச்சுன்னு சொன்னா இப்ப b சமன் யாராச்சும் மைக்கோ ஒன் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சரி, மைக் ஒன் பண்ணி வச்சிருந்தா கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ஓகே, சரியா, ஓகே. இப்ப என்ன செய்யணும், இப்ப நம்ம முதலாக கண்டுபிடிச்சோம் பி நம்ம கண்டுபிடிக்கணும். பி கண்டுபிடிச்சோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன பி இருக்கு இங்க ரெண்டு குழந்தைன்னு சொன்னா பி ஓவர் 2a இருக்க போகுது இல்லைங்களா. இப்ப பி ஓவர் 2a தான் நம்மளுக்கு என்னது இங்க வர பி, அதாவது இங்க வர பி இல்லைங்களா. ஓகே, இதைத்தான் நம்மளுக்கு என்னது கண்டுபிடிச்சாச்சு. சரிதானே. ஓகே, நான் சரி பண்ணா முழு நிறைவர்க்கமா மாத்த போறேன். சரி, எப்படி செய்யறேன்னு சொல்லி ஒழுங்கா நேரடியா பாருங்க. இப்ப இதுக்கு வரைக்கும் படிச்சாக்கள் ஓகே, படிக்காதாக்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, அப்ப நான் செய்றேன் ஏ முன்னுக்கு இருக்கு
இங்க நம்மளுக்கு எக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும், ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு. பி வந்து அதாவது இங்க வர பி நம்மளுக்கு கண்டுபிடிச்சா எப்படி வந்தது, அதாவது எக்ஸ் அல்லது y. சரி y சரி y வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 2a. அப்ப ഇതിന്റെ முழுவதன் வர்க்கம் தான் நம்ம இங்க எடுத்துட்டோம். சரியா, இதை நான் எப்படி எடுத்துட்டேன். இப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம என்னது ஆட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த விரிவு நம்மளுக்கு என்னது எக்ஸ் வர்க்கம் சக பி ஓவர் 2 விரிவு நம்மளுக்கு என்னது எக்ஸ் வர்க்கம் சக 2ab, அதாவது 2xy. இதால இது ரெண்டையும் பெருக்கி 2ஆல பெருக்க போறேன். அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும்னு சொன்னதுக்கு எப்படி வரப்போகுது 2 தர b over a தர நம்மளுக்கு என்னது இஞ்சால எக்ஸ் வரப்போகுது. சரியா, எக்ஸ் தானே வரப்போகுது. சரியா, நம்மளுக்கு இங்க கீழே 2 இருக்கு, அந்த 2 வெட்டினா நம்மளுக்கு என்னது இங்க வர b over x வந்து நம்மளுக்கு வந்துச்சு. இப்ப அடுத்த மூன்றாவது என்னது இது y ന്റെ வர்க்கம். y ന്റെ வர்க்கம் நம்மளுக்கு என்னது b வர்க்கம் ஓவர் 4a வர்க்கம் தானடா. சரியா, 4a வர்க்கம் தானே. இப்ப நம்மளுக்கு இங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது நம்மளுக்கு என்னது இங்க 4 b வர்க்கத்துக்கு 4a வர்க்கம் இருக்கா இல்ல. சரியா, அப்ப நம்ம இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப ஒரு சமன்பாட்டுல வந்து நம்மளுக்கு ஒரு புதுசா ஒன்று ஆட் பண்ணணும்னு சொன்னா அதை நம்மளுக்கு என்னது கழிக்கணும். சரி, கூட்டணும்னு சொன்னா நம்மளுக்கு என்னது என்ன இந்த சமன்பாட்டில் நம்மளுக்கு இந்த பி வர்க்கத்தின் கீழ் 4a வர்க்கம்ன்றது நம்மளுக்கு சமன்பாட்டில் இல்லை. அப்ப என்ன செய்யறோம் இஞ்சால திரும்பி ஒரு என்னது இப்படி போடலாம் தானே 4a வர்க்கம் இப்படி எழுதலாம் தானே. சரியா, இந்த விஷயத்தை தான் இங்க நான் என்ன செய்யறேன் நேரடியா மைனஸ் போட்டு பி வர்க்கத்தின் கீழ் 4a வர்க்கம் போடுறேன். ஓகேவா, சரியா, புதுசா ஒன்றும் செய்யல. முதல்ல நிறைவர்க்கமா மாத்தினேன், நிறைவர்க்கமா மாத்தி போட்டேன்னு செய்றேன். சரியா, இதுதான் ஒரு இருபடி சமன்பாடு, அதாவது இருபடி சமன்பாடுல வர நம்மளுக்கு இருபடி சமன்பாடு சார்போ அதை எப்படி நிறைவர்க்கமா மாத்துறேன்னு சொல்லி. சரியா, சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நிறைவர்க்கமா இருக்காது, அதை எப்படி மாத்துறதுதான் இந்த முறை. சரியா, ஓகே, இது படிச்சுட்டு இருந்த ஆக்கள் வந்து உங்களுக்கு விளங்கும், படிக்காதாக்கள் வந்து விஷயங்கள் சொல்லியிருக்கேன் தானே, அதை வச்சுக்கொண்டு விளங்கிக் கொள்ளுங்க. ஓகே, நம்ம நிறைவர்க்கமா மாத்திட்டோம். இப்ப மிச்சமா எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு என்ன இருக்கு சி ஓவர் ஏன்றது நம்மளுக்கு என்ன சார்புல இருக்கு. இப்ப நம்மளுக்கு என்ன செய்யணும்னா இயல்சாக சி ஓவர் ஏ பிரேக்கெட் க்ளோஸ். ஓகேவா, சரியா, இது க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப நம்மளுக்கு என்னது ஏ இங்க நம்மளுக்கு எழுத போறோம். இதுக்குள்ள வந்து நம்மளுக்கு இருக்கு எக்ஸ் பிளஸ் பிஓ 2a முழுவதன் வர்க்கம். இப்ப நம்மளுக்கு இது ரெண்டையும் என்னது பின்னங்களோட கூட்டுத்தொகை. சரி, பின்னங்களை கூட்ட போறோம். சரியா, பின்னங்களை கூட்டும் போது நம்மளுக்கு என்னது வரப்போகுது இது மைனஸ் அங்கே போட்டாலும் நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு பிளஸ் செஞ்சு எடுக்கும். சரியா, பிளஸ்லயே எடுக்கும். பிளஸ்ல எடுத்தோம்னு சொன்னா 4a வர்க்கம் தான் நம்மளுக்கு என்னது கோமசி. சரியா, நம்ம இங்க பெருக்கணும்னு சொன்னா இங்க 4 a வந்து நம்மளுக்கு மேல பெருக்க போடும். சரியா, ஓகே, 4a cன்னு வரப்போகுது மைனஸ் b வர்க்கம்னு வரப்போகுது. ஓகேவா, இப்ப இது வரைக்கும் எடுத்தது எல்லாருக்கும் விளங்கிட்டுதா? இது வரைக்கும் எடுத்தது யாருக்கும் விளங்கிட்டுதா, இல்லாட்டி யாருக்கும் டவுட் இருக்கா? மைக்கம் நீ கதைக்கிறது வந்து நல்லது. தம்பியாக்கள் விளங்கிட்டா? ஓகே, சரியா, ஓகே, இப்ப இது வரைக்கும் நான் என்னது செஞ்சுட்டோம். சரி, இப்ப இதுல இதை வச்சுக்கொண்டு இந்த சமன்பாடை வச்சுக்கொண்டு நம்மளுக்கு எப்படி அது அதாவது வந்து ஒரு இருபடி சார்புண்ட இழிவு பெருமானம் அடுத்தது நம்மளுக்கு என்னது உயர்வு பெருமானம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். சரியா, ஓகே, இப்ப இது இந்த வர்க்கம் இவ்வளவும் எடுத்தாச்சு. இப்ப நான் என்ன வெளியே இருக்கிற ஏஆல வந்து உள்ள பெருக்க போறோம். சரியா, வெளியே இருக்கிற ஏஆல வந்து இவ்வளவும் வந்து நம்மளுக்கு என்னது எஃப்எக்ஸ், இதுவும் எஃப்எக்ஸ். இப்ப நம்ம எடுக்க போறோம் நம்மளுக்கு என்னது எஃப்எக்ஸ் சமன் ஏஆல வந்து உள்ள பெருக்க. இப்ப ஏஆல பெருக்கும்போது வந்து ஏ பிராக்கெட்டுக்குள்ள வந்து எக்ஸ் பிளஸ் பி ஓவர் 2a. சரியா, வர்க்கம் சக இங்க ஏல பெருக்கும்போது வந்து கீழே உள்ள ஏ ஒன்று நம்மளுக்கு என்னது வெட்டப்படும். சரி, அப்ப 4ac மைனஸ் பி வர்க்கம் ஓவர் 4a. சரியா, இதுதான் நம்மளுக்கு என்னது கிடைச்ச சமன்பாடு. ஓகேவா, இது வரைக்கும் டாக்டர் குக்கி அழுதுங்க அவ்வளவு. தம்பியாக்கள் வந்து செட்ல வந்து கொஞ்சம் கட் பண்ணாங்களா, அப்படி கட் பண்ணி விடவா? எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. சரியா, கொஞ்சம் செக் பண்ணாதீங்க வந்து கொஞ்சம் படிக்கிற டைம் வந்து கொஞ்சம் இது இதை மட்டும் கொஞ்சம் காணுங்க. சரியா, ஓகே, டக்குன்னு ஒருக்கா நோட் பண்ணுங்க. இது கட்டாயம் வந்து உங்களுக்கு முக்கியம்னா இந்த மாதிரி வந்த விஷயங்கள் செஞ்சு போட்டு ஒரு சொல்லுங்க டக்குன்னு.
சரியா? ஓகே. அடுத்த கட்டத்துக்கு போவோம். சரியா? இப்ப இது வரைக்கும் நம்ம என்னது இந்த சமன்பாடு எடுத்துட்டோம். இப்ப இந்த சமன்பாடு எடுக்கிறதுக்கு தான் இவ்வளதையும் சரி கொண்டு வந்தாங்க. இப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது இனி முக்கியம். சரி, ஓகே. ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இப்ப வெளிவணிக கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு முதலாவது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஆள் வந்து நம்மளுக்கு இந்த முன்னுக்குள்ள, அதாவது இந்த முன்னுக்குள்ள ஏ என்றவர் தான். சமன்பாடு இருக்குதானே? நம்மளுக்கு எக்ஸ் வர்க்கத்தின் ஏ குணகம் இருக்குல்ல, அந்த ஏ, அந்த ஏ தான் நம்மளுக்கு நெறிஞ்ச முக்கியமான ஆள். அதாவது இழிவெண்ணிக்கையும் இயல்பெண்ணிக்கையும் நம்மளுக்கு எதுவா இருக்கும்னு சொல்லி தன்மையை காட்டுறதுக்கு. இப்ப நம்மளுக்கு 2 கேஸ் எடுக்க போறோம். சரியா? 2 கேஸ் எடுக்க போறோம். அதாவது முதலாவது என்ன செய்யணும்னா, ஏ வந்து நம்மளுக்கு வந்து, அதாவது கட்டாயம் சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு என்னது ஏ வந்து பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்ல. சரியா? அது சொல்லியாச்சு. அப்ப நம்மளுக்கு பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லைன்னு சொன்னா ஒன்று பூஜ்ஜியத்தோட பெருசா இருக்கணும், இல்லது நம்மளுக்கு என்னது பூஜ்ஜியத்தோட சின்னனா இருக்கணும். சரியா? சரி, நான் முதலாவது எடுக்க போறேன். முதலாவது கேஸ், ஏ வந்து பூஜ்ஜியத்தோட பெருசா இருந்தேன்னு சொன்னா, ஏ வந்து பூஜ்ஜியத்தோட வந்து பெருசா இருந்ததுன்னு சொன்னா, ஓகே, ஏ வந்து முதலாவது கேஸ். சரியா? இது முதலாவது விஷயம். சரியா? ஏ வந்து பூஜ்ஜியத்துக்கு பெருசா உள்ள இலக்கங்களை வந்து நான் எடுக்க போறேன். அதாவது 1 2 3 நம்மளுக்கு எந்த இலக்கம்னாலும் சகவுல வரப்போகுது. ஓகேவா? இப்ப எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு முதலாவது பார்க்க போறோம் எக்ஸ் சமன். சரியா? இப்ப எக்ஸ் சமன் வந்து இதை பூஜ்ஜியமாக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு இது எக்ஸ் வந்து மைனஸ் பி ஓவர் 2. சரி, எக்ஸ் சமன் மைனஸ் பி ஓவர் 2a எடுத்தேன்னு சொன்னா, சரியா? எக்ஸுக்கு பதிலா மைனஸ் பி ஓவர் 2a எடுத்தேன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்கு தானே? சரியா? இந்த எஃப்எக்ஸ் என்றது வந்து நம்மளுக்கு எப்படி வரணும்னு சொன்னா எதுக்கு சமனா இருக்கும்? இப்ப இதை கொடுத்தோம்னு சொன்னா இந்த இவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து பூஜ்ஜியம். சரியா? இந்த இவ்வளவு வந்து நம்மளுக்கு பூஜ்ஜியமானு சொன்னா மிச்சம் இருக்கிற ஆளாரு இந்த பின்னுக்குள்ள ஆள் தான். சரியா? ஏன்னு சொன்னா கட்டாயம் முக்கியமாடா நம்மளுக்கு இழிவெண்ணிக்கை காரணம் சொன்னா இந்த வடிவத்துல குணந்து தான் நம்மளுக்கு என்னது இழிவெண்ணிக்கை உயர்வெண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு கட்டாயம் நம்மளுக்கு மிச்சம் போறது நம்மளுக்கு என்னது இந்த 4ac மைனஸ் பி வர்க்கம். இவர் தான் நம்மளுக்கு பி வர்க்கத்திற்கு 4a. இப்ப நம்மளுக்கு எஃப்எக்ஸ் எப்படி வரப்போகுது? 4ac மைனஸ் பி வர்க்கத்திற்கு 4a இருக்க. சரியா? அதாவது எக்ஸ் வந்து மைனஸ் பி ஓவர் 2 ஏ வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னு சொன்னா எஃப்எக்ஸ் வந்து நம்மளுக்கு என்னது இப்படி வரப்போன்னு பாத்துக்க. ஓகே, இப்ப அடுத்த கேஸ் இதுக்குள்ளே பார்க்க போறேன்னு சொன்னா எக்ஸ் வந்து இதுக்கு சமன் இல்லாம வர எண்கள். எக்ஸுக்கு இது வந்து சொன்னா நம்மளுக்கு விட வந்துச்சு. சரியா? விட வந்துட்டு. ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன சொன்னா நம்மளுக்கு இழிவனுக்கு தான் தேவை. ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸ் வந்து இந்த மைனஸ் பி ஓவர் 2 வந்து சமன் இல்லாம இருக்குன்னு சொன்னா, எக்ஸ் வந்து மைனஸ் பி ஓவர் 2க்கு வந்து சமன் இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து என்ன எஃப்எக்ஸுக்கு வந்து நம்மளுக்கு என்ன பெருமானம் வரும்? சரியா? ஓகே, பாப்போம். இப்ப நம்மளுக்கு வந்து சமன் இல்லைன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே, சமன் இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி வரப்போகுது? அதாவது வந்து இது வந்து இதுக்கு சமன் இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு ஏ பெருமானம் எப்படி எடுக்கிறோம்? பூஜ்ஜியத்தில் இது வந்து நம்மளுக்கு மாறிலடா. கவனம் வாசிக்கோ. இந்த கேஸுக்குள்ளதான், அதாவது ஏ வந்து பூஜ்ஜியத்தோட பெருசா இருக்குது, நேரங்களா இருக்குன்னு சொல்லி. சரியா? ஓகே, அந்த கேஸுக்குள்ள தான் நமக்கு என்னது எக்ஸுக்கு பெருமானம் எடுக்கிறோம். ஒன்று வந்து மைனஸ் பி ஓவர் 2 வந்துன்னு சொன்னா எஃப்எக்ஸ் எப்படி வரப்போகுது. அதே மாதிரி வந்து எக்ஸ் வந்து மைனஸ் பி ஓவர் 2 ஏ இருக்கு தானே, அதுக்கு வந்து சமன் இல்லாம வந்துன்னு சொன்னா எஃப்எக்ஸுக்கு வந்து நமக்கு என்னது என்ன மாதிரி பெருமானங்கள் வரப்போன்னு பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த இப்படி வந்துன்னு சொன்னா ஏனி, அதாவது எக்ஸ் வந்து இதுக்கு வந்து சமன் இல்லாம வந்துன்னு சொன்னா நம்மளுக்கு இந்த துண்டு, அதாவது வந்து இந்த முன் துண்டு இருக்கு தானே நம்மளுக்கு நிறைவர்க்கம், இது வந்து நம்மளுக்கு இவர் வந்து நம்மளுக்கு பிளஸ் தான். சரியா? அவர் மைனஸ்ல நம்மளுக்கு வரையலாது. என்ன நம்மளுக்கு எடுத்த கேஸ் வந்து நம்மளுக்கு அப்படி, அதாவது வந்து பூஜ்ஜியத்தோட பெருசு நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இப்ப இந்த துண்டுக்குள்ள பார்ப்போம். சரியா? இந்த துண்டுக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே இது ஒரு நிறைவர்க்கம். நிறைவர்க்கமா இருந்துன்னு சொன்னா நம்மளுக்கு மைனஸ் போட்டாலும் ஒன்று தான், பிளஸ் போட்டாலும் ஒன்று தான். நம்மளுக்கு வார விட எப்படி வரப்போகுது? பிளஸ்ல தான் வரப்போகுது. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு என்னது பிளஸ் தான் வரப்போகுது. சரியா? விட வந்து நம்மளுக்கு என்னது எப்படியும் பிளஸ்ல தான் விட வரப்போகுது. சரியா? ஓகே, இப்ப நடுவுல கூட்டுப்படுது. சரியா? கூட்டுப்படுதுன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து இங்க பெருமானங்கள் வந்து நம்மளுக்கு மாறலாம். சரி, இங்க வந்து நம்மளுக்கு பெருமானங்கள் மாறலாம். இந்த வார பெருமானத்தோட வந்து நம்மளுக்கு எப்படி வரப்போகுது? ஆட் பண்ண போறோம் இந்த துண்டு. சரியா? அதாவது கூட்ட போறோம் 4ac மைனஸ் பி வர்க்கத்தின் 4a.
இப்ப எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு சம்மந்தப்படுற ஆளு நம்மளுக்கு இது இவர் தான். சரியா? இப்ப எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த எஃப்எக்ஸ் பெருமானம் வந்து இவரை விட கூட தான் இருக்க போகுது. விளங்கிட்டா இந்த விஷயம்லாம் இதுதான். அதாவது வந்து இவர் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ்டா தான் இருக்குது. சரியா? இப்ப நம்ம இங்க சம்மந்தப்படுறா நம்மளுக்கு எக்ஸ தான் மாத்த போறோம். சரி, எக்ஸ் தான் மாத்த போறோம். இப்ப இங்க நம்மளுக்கு இங்க எக்ஸ் சம்மந்தப்படுறா இல்ல. ஏன்னு சொன்னாலும் என்னது இங்க நம்மளுக்கு இருக்கிற அவ்வளவுமே கான்ஸ்டன்ட், அவ்வளவு மாறிலிகள். சரியா? இப்ப நம்மளுக்கு இங்க மாறிலி நம்மளுக்கு என்னது மாற போறது இல்ல. சரியா? அந்த கொடுக்குற பெருமதி தான் நாங்க இருக்க போகுது. சரியா? இப்ப எக்ஸ் தான் நம்மளுக்கு மாற போகுது. சரியா? எக்ஸ் மாற போகுதுன்னு சொன்னா இங்க நம்மளுக்கு என்னது மாத்திரம் எக்ஸ் தான் மாத்திரம். சரியா? அந்த இந்த வந்து ஐடியா வந்து விளங்கி கொள்ளுங்க அவங்க. எக்ஸ மாத்திரம். சரியா? எக்ஸுக்கு வந்து அதாவது வந்து இதுக்கு சமன் இல்லாம எடுக்கிற எல்லா பெருமதியும் எடுக்க போறோம். சரியா? இப்ப நம்மளுக்கு எக்ஸ மாத்தும் போது வந்து நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த துண்டு வந்து இந்த துண்டு பிளஸ் ஆந்தாலும் வரப்போகுது. ஏன்னு சொன்னா இங்க நிறைய வர்க்கம் மைனஸ் போட்டாலும் மைனஸ் வந்தாலும் பிளஸ் தான் வரப்போகுது. ஏ வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பிளஸ் தான் இருக்கு. அதால வந்து இந்த துண்டு பிளஸ். சரியா? இப்ப மாறாம இருக்கிற துண்டு இது இவர் தான். சரியா? அப்ப இவர் தான் நம்மளுக்கு என்னது ஒரு இழிவு பெருமதியா இருக்கு. அதாவது வந்து இவரை விட வார பெருமதி எல்லாம் நம்மளுக்கு என்னது கூடயா தான் இருக்க போகுது. விளையாடா? சரியா? இப்ப நம்மளுக்கு என்ன செய்யறோம், இந்த பெருமதியை விட வார நம்மளுக்கு எடுக்கிற பெருமதி எல்லாமே வந்து என்னது இந்த பெருமதியோட நம்மளுக்கு என்னது கூடயா தான் இருக்க போகுது. அப்ப நம்ம எழுத போறோம் சொன்னா ஏ பிராக்கெட்டுக்குள்ள வந்து எக்ஸ் ஆக 2 சரி பி வர்க்கத்தின் பிங்கிள் 2 ஏ பி அதாவது சாரி பிங்கிள் 2 ஏ முழுவதும் வர்க்கம்னு சொல்றது வந்து பூஜ்ஜியத்தோட பெருசு. சரியா? ஏன்னு சொன்னா இது பூஜ்ஜியத்தோட பெருசுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. சரி, ஏக நம்மளுக்கு அது என்னது பட் நிறைய வர்க்கமா இருக்கிறதால ஓகே. இப்ப இது பூஜ்ஜியத்தோட பெருசுன்னு சொன்னா நம்மளுக்கு இவரை நான் எழுத போறோம் என்ன சொன்னா எஃப்எக்ஸ் எழுத போறோம்னு சொன்னா எப்படி எழுதுன்னு சொன்னா எஃப்எக்ஸ் வந்து நம்மளுக்கு இவர் தான் நம்மளுக்கு என்னது இவர் பூஜ்ஜியமானாலும் இவர் தான் நம்மளுக்கு என்னது நடு பாயிண்டா இருக்க போறேன். சரியா? இப்ப நம்ம இவரோட வந்து கூட பெருமதி தான் நம்மளுக்கு என்னது இங்க கிடைக்க போகுது. இப்ப நம்ம எழுதலாம் எஃப்எக்ஸ்ன்றது வந்து எஃப்எக்ஸ் என்ற பெருமதி வந்து 4ac மைனஸ் பி வர்க்கத்தின் கீழ் 4a விட எப்பவுமே இந்த கேஸுக்குள்ள நம்ம எடுத்த கேஸுக்குள்ள வந்து எப்பவுமே கூடியா தான் இருக்க போகுது. சரியா? இப்ப இதை சொல்ல போறோம் எஃப்எக்ஸ் இந்த இழிவு பெருமதி. சரியா? இதை வச்சுக்கணும் சொல்ல இப்ப இவ்வளவு காட்டணும். இவ்வளவு காட்டின பிறகு இப்ப சொல்ல போறேன் என்ன சொன்னா எஃப்எக்ஸ் இந்த விழிவு ஏன்னு சொன்னா இவர் தான் கடைசி எண். சரியா? இவருக்கு மேல வார எண்கள் எல்லாம் நம்மளுக்கு என்னது இவரோட நம்மளுக்கு என்னது கூடையா தான் இருக்க போகுது. சரியா? அப்ப இவர் தான் நம்மளுக்கு என்னது கடைசி தொங்கல். சரியா? இப்ப நம்ம இவரை தான் சொல்ல போறோம் என்னது இழிவு பெருமதி. சரியா? இவரை விட குறைய இயலாது. இவர் தான் கடைசி எண்ணா இருக்க போகுது. சரியா? இப்ப நம்ம எழுத போறோம் என்னது இழிவு பெருமதி நம்மளுக்கு இருக்க போகுது சமன் 4ac மைனஸ் பி வர்க்கத்தின் கீழ் 4a இருக்க போகுது. ஓகேவா? இது வரைக்கும் சொன்ன விஷயம் இல்லாமலாம் இதுதா யாருக்கும் டவுட் இருக்காடா? தம்பியா கட்டாங்க ஜாவல் இல்லண்ணா டவுட் இல்ல. ஓகே. சரியா? இப்ப நம்ம இது வரைக்கும் படிச்ச விஷயம். சரியா? நான் சொன்ன மாதிரி வந்து இதுக்குரிய தேரியை பார்த்துட்டு அதுக்குரிய கணக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் படிச்ச விஷயங்கள் அதாவது நம்மளுக்கு கேள்வியில முதலாவது கேட்ட விஷயம் வந்து விழிவு எண்ணிக்கை. சரியா? விழிவு பெருமானம். விழிவு பெருமானம் நம்ம படிச்சிட்டோம். சரியா? அப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கணும் நான் என்னது கணக்குக்கு போக போறேன். ஓகேவா? கணக்கு போவோம். என்னது எல்லாருமே கணக்கை பாருங்க. இதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு அந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாவே விளங்கும். இது ஒரு சின்ன செக்ஷன் தான். இது வந்து எதோட வரும்னு சொன்னா இருபடி சமன்பாடு சேர்த்து வர ஒரு சின்ன செக்ஷன். இப்ப நம்மளுக்கு இந்த மீத கேள்வியோட போட்டதால நான் அதையும் சொல்லிட்டு போறேன். மேக்சிமம் வந்து ஒரு 95% வந்து இருபடி சமன்பாடு வந்துன்னு சொன்னா இதுல ஒரு 5% நம்மளுக்கு வந்து சில வேலை வந்து நம்மளுக்கு இந்த செக்ஷனுக்குள்ள வரலாம் இருபடி சார்புக்குள்ள. ஓகேவா? இப்ப கேள்விக்குள்ள போவோம். நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து எஃப்எக்ஸ் சமன். சரியா? நம்மளுக்கு எடுத்த மாதிரி வந்து அவங்களும் ஒரு ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. எஃப்எக்ஸ் சமன் 10x வர்க்கம் 2x வர்க்கம் சக 8x சக 8x சக 13. வரேன் ஒரு நிமிஷம்.
சரியா? ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் தந்துட்டாங்க. இப்ப என்ன கொள்வோம், எஃப்எக்ஸ் வந்து இந்த வடிவம் வந்து நம்மளுக்கு அவங்களே காட்ட சொல்றாங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு இங்க அவங்களே சொன்னதால வந்து நம்மளுக்கு ஈஸியா போயிட்டு அப்படி சொல்லாட்டி, சரியா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் தந்து போட்டு அவங்க சொல்லாட்டி வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த வடிவத்துக்கு மாத்தி தான் செய்யணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே பொதுவான வடிவம் வந்து சொல்லிட்டேன். சரியா? ஓகே, இப்ப நம்மளுக்கு இந்த வடிவத்தில் எடுத்துரைக்க இங்க ஏபிசி என்றது நம்மளுக்கு துணியப்பட வேண்டிய மாறிலிகள். சரியா? முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா நம்மளுக்கு இது ரெண்டையும் தான் இது முன்னுக்குள்ள இதை வச்சுக்கொண்டுதான் நிறைவர்க்கமா மாத்தப்படும். ஓகேவா? இப்ப நான் செய்யணும்டா இந்த துண்டை வச்சுக்கொண்டு என்னது நிறைவர்க்கமா மாத்தப்படும். ஓகே, இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு முதலாவது என்ன தேவை, முதலாவது ஏ பிரேக்கெட்டுக்குள்ள வந்து நிறைவர்க்கம் இருக்கணும். இப்ப நம்ம என்னடா பொதுவான ஒரு இலக்கம் வந்து எடுக்கப்படும். சரி, பொதுவான இலக்கம் சொல்றது வந்து நம்மளுக்கு என்னது, எக்ஸுக்கு முன்னால இவர் தான் நம்மளுக்கு ஏ தெரியும். சரியா? இப்ப நம்மளுக்கு என்னது ஏ எக்ஸ் வர்க்கம் சக பி எக்ஸ் சக சி, இதுதான் வடிவம். இப்ப ஏ நம்மளுக்கு என்னது எக்ஸுக்கு, அதாவது என்ன இலக்கம் வந்தாலும் அதை தான் பொதுவா எடுக்கப்படும். சரி, அப்ப இந்த ரெண்டை வெளியே எடுத்தேன்னு சொன்னா இதுக்குள்ள வரப்போகுது நம்மளுக்கு என்னது எக்ஸ் வர்க்கம் சக 4x இங்கால வந்து 13 தனியா இருக்கு, அவரே இருக்கட்டும். சரி, அவர் தான் நம்மளுக்கு அங்கே வரவர் தான் முக்கியமான தேவைப்படுது. சரியா? ஓகே, இப்ப நம்மளுக்கு இங்க 2 இருக்கு எடுத்துட்டான். ஓகே, இப்ப நம்மளுக்கு எக்ஸ் வர்க்கம் சக 4. இப்ப இதே நிறைவர்க்கமா மாத்தணும்னு சொன்னா எந்த இலக்கத்தை, அதாவது எந்த மாறிலியை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும், அதாவது வந்து எக்ஸ் வர்க்கம் சக 4. சரியா? இதோட சம்மந்தப்படுற நம்மளுக்கு என்னது நிறைவர்க்கம் என்ன, எக்ஸ் வர்க்கம் சக 2. சரியா? அதாவது சரி, எக்ஸ் சக 2 முழுவதன் வர்க்கம் 2. இதை நம்ம மாத்தணும்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் சக, சரி, எக்ஸ் சக 2 முழுவதன் வர்க்கம் எடுக்கலாம். ஏன்னு சொன்னா இங்க எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4 தான் நம்மளுக்கு என்னது எக்ஸ் வர்க்கத்தின் எக்ஸ் சக 2 முழுவதன் வர்க்கத்தின் சமன்பாடு. இப்ப நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது நம்மளுக்கு என்னது 4. சரி, அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா -4 என்னது வெளியே கழிச்சே ஆகணும், அதை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணது. ஓகே, -4 தான் இங்க வருது, இங்க வெளியே ஒரு நம்மளுக்கு என்னது 2ஆல பெருக்கப்படுது. அப்ப நான் என்ன செய்யணும், 8 தான் கழிக்கணும். ரைட்டா? சமன்பாடுக்குள்ளே சொன்னா நம்மளுக்கு 4 கழிக்கலாம். சமன்பாடு நம்மளுக்கு என்னது பிராக்கெட்டுக்கு வந்து வெளியே வருது. சரி, வெளியே வரும்போது வந்து இங்க 2 வந்து நம்மளுக்கு என்னது பொதுவா இந்த சமன்பாடு பொதுவா இருக்கு. பெருக்கும் போது வந்து 8 வரப்போகுது, சய 8 காக 13. ஓகேவா? இப்ப நம்ம சமன் இப்ப 2 வந்து எடுத்தாச்சு, இஞ்சாலம் இது ஓகே, எக்ஸ் ஆக 2 நிறைய வர்க்கம் எடுத்தாச்சு. இதை கழிச்சோம்னு சொன்னா காக 5 வரப்போகுது. சரியா? இதுதான் நம்மளுக்கு என்னது ஏ, இங்க நம்மளுக்குள்ள எக்ஸ் ஆக பி இந்த விடயம் தானே. ஓ, ஏ எக்ஸ் ஆக பி முழுவதன் வர்க்கம் சக டி, அதே வடிவத்துல இருக்கு. இப்ப ஏ சமன் 2, பி சமன் நம்மளுக்கு என்னது இங்க நம்மளுக்கு சகல இருக்கு. அப்ப பி சமன் 2, டி சமன் 5. ஓகேவா? சரி, யாரும் நோட் பண்ணணுமா? மிகவும் ஈஸியான ஒரு கேள்விடா, எக்ஸாமுக்கு வந்தா விட்டுறாதீங்க. சரியா? ஈஸியா டக்குன்னு இப்படி எடுத்து போட்டு போகும். சிலாக்கள் வந்து யோசிக்கலாம், என்ன இவ்வளவு நார்மலா ஈஸியான கலைகள் நம்மளுக்கு கேள்வியில வந்ததே அவ்வளவுதான்டா. சரியா? நீங்க எல்லாரும் கேட்டு அப்படியே இருந்தா மீதி தினம் கொண்டு தான். நம்மளுக்கு கேள்வி நம்மளுக்கு நார்மலா பேசிக்கா தான் வரப்போகுது. சரியா? நம்ம பாடத்துல படிக்கிற விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அது வந்து நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு கொஞ்சம் தேவைப்படும். சரியா? இப்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து கேட்ட கேள்வியில வந்து சரியான ஈஸி கேள்வி தான். ஓகே, எழுதிட்டா வந்து நம்ம அடுத்த இதுக்கு போவோம், டக்கு டக்குன்னு நம்மளுக்கு அங்கே படிக்கணும். ஓகே, அடுத்த விஷயம் சொல்றாங்க நம்மளுக்கு என்னது, இதிலிருந்து எஃப்எக்ஸ் என்ற இழிவு பெருமானம். ஓகே, இழிவு பெருமானம் நம்மளுக்கு எது சம்பந்தப்படும், அதே வடிவில் நம்ம மாத்தியாச்சு. அப்ப நம்மளுக்கு இந்த பின்னுக்கு வரதான் நம்மளுக்கு என்னது இழிவு பெருமானத்துக்குள்ள சம்மந்தப்படும். அப்ப எழுத போறீங்க என்னது நேரடியா எஃப்எக்ஸ் இந்த இழிவு, எஃப்எக்ஸ் இந்த இழிவு வந்து இந்த வடிவத்துக்கு மாத்தியாச்சு. இப்ப இதுல இருந்து நேரடியாவே நீங்க சொல்லாம என்னது இங்க வர நம்மளுக்கு வர இந்த சி தான் நம்மளுக்கு என்னது இழிவு பெருமதி. சரியா? அப்ப இழிவு பெருமதி நம்மளுக்கு என்னது 5. சரியா? ஓகே, இப்ப நம்மளுக்கு இந்த சமன்பாடு ஃபார்மேட்ல சொல்லாட்டி நீங்க மாத்தித்தான் அதுக்கு பிறகு இழிவு பெருமதி கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப அடுத்த விஷயம் சொல்றாங்க என்ன விஷயம்னா, காணுங்க, அடுத்தது வந்து 2 கீழ் 1 பிளஸ் எஃப்எக்ஸ் இன் உயர்வு பெருமானம் கேட்கிறாங்க. அதாவது வந்து இப்ப நம்மளுக்கு எஃப்எக்ஸுக்கு தான் இழிவு பெருமதி வந்திருக்கு. சரியா? இழிவு பெருமதி வந்து நம்மளுக்கு என்னது 5. சரியா? ஏன் இழிவு பெருமதியா வந்தது, என்ன காரணம், அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னா நம்மளோட ஏ வந்து பூஜ்ஜியத்தோட பெருசு, பூஜ்ஜியத்தோட பெருசா வரும்போது நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இழிவு. ரைட்டா? சரியா? நம்மளுக்கு அதுக்குரிய காரணங்கள் நம்மளுக்கு என்னது தெரிஞ்சு கொள்ளணும்.
கட்டாயம் வந்து முக்கியமான விஷயம். நான் அதுக்கு தான் நம்ம இது முன்னுக்கே தேரியை சொல்லிவிட்டு போனோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஏ வந்து நம்மளுக்கு அடுத்த விஷயத்தை பார்க்க போறோம். சரி, அடுத்த விஷயம் நம்மளுக்கு என்னது, உயர்வு பெறுமதி கேட்கறாங்க. உயர்வு பெறுமதி என்னது, எதுக்கு கேட்கறாங்க? ஃபங்க்ஷன் முதல்ல கண்டுபிடிக்கணும். சரியா, முதல்ல ஃபங்க்ஷனை நம்ம என்னது முதலாவது எழுதுவோம். இதுல வந்து ஒன்றுமே விளங்கக்கூடிய மாதிரி இல்லடா, அவ்வளவு நம்மளுக்கு ஈஸியான விஷயங்கள் தான். சரியா, இப்ப நம்மளுக்கு தந்திருக்கான் ஃபங்க்ஷன் என்னது, 2 கீழ் 1 பிளஸ் எஃப்எக்ஸ், இதுதான் ஃபங்க்ஷன். சரியா, இப்ப இதுல வந்து நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னு சொன்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் சம்மந்தப்படுறது நம்மளுக்கு இங்கதான். ஏன்னு சொன்னா நம்மளுக்கு என்னது, ஒரு இருபடி சமன்பாடுல வந்து இருபடி சார்ல வந்து எது இருக்கும், ஏ பி சி இருக்க போகுது. அதோட வந்து நம்மளுக்கு என்னது, எக்ஸ் வார சமன்பாடு இருக்க போகுது. இவ்வளவு தானே. இப்ப இது மேல இருக்க இந்த ரெண்டு நம்மளுக்கு என்னது தேவை இல்ல. சரியா, மேல உள்ள சமன்பாடு நம்மளுக்கு என்னது, மேல உள்ள அது ஒரு கான்ஸ்டன்ட். சரியா, அது வந்து நம்மளுக்கு என்னது ஒரு மாறா பெறுமதி. சரியா, அப்ப அது நம்மளுக்கு என்னது கணக்கெடுக்க தேவையில்லை. இப்ப இங்க சம்மந்தப்படுறது நம்மளுக்கு என்னது, இந்த கீழே உள்ள இவர் தான் 1 பிளஸ் எஃப்எக்ஸ். சரி, அப்ப அவரை தான் நம்ம வச்சுக்கொண்டு என்னது கணக்க செய்ய போறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்டா, எஃப்எக்ஸ் அதாவது 1 பிளஸ் எஃப்எக்ஸ் பெருமதி முதல்ல கண்டுபிடிக்கும். சரி, எஃப்எக்ஸ் பெருமதி நம்மளுக்கு தெரியும், 2x வர்க்கம் சக 8x சக இங்க உண்ட கூட்டு போறோம், அப்ப 14. சரியா, ஓகே. இப்ப இது என்ன செய்ய போறோம், அதே விஷயம் தான். திரும்பி என்ன செய்ய போறோம், அதே ஃபார்முல வந்து கண்டுபிடிக்க போறோம் என்னது விடைய. ரைட்டா, அதன் உயர்வு நம்ம கண்டுபிடிச்சா சரிதானே. சரி, ஓகே. நம்ம என்ன செய்ய வேண்டாம், முதலாவது வந்து 2 வந்து பொதுவு எடுப்போம். சரியா, 2 வந்து பொதுவு எடுத்தாலும் ஓகே, இல்லாட்டி வந்து நம்மளுக்கு இதை மாத்தினாலும் ஓகே, நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. இப்ப நம்மளுக்கு 2 பொதுவு எடுத்தோம்னு சொன்னா, இந்த துண்டுக்குள்ள 2 பொதுவு எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம். சரியா, இப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் வரப்போகுது, சக இங்க 4 எக்ஸ் வரப்போகுது, இங்க சக 14. ஓகே, நம்மளுக்கு இங்க வரப்போகுது நம்மளுக்கு என்னது, இது வந்து நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம். 2 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 2 நம்மளுக்கு என்னது முழுவதும் வர்க்கம் சாய எத்தனை கழிக்கணும், 4 கழிக்க போறோம். சரியா, 4 கழிக்கும் போது வந்து இங்கே வந்து 8 வரப்போகுது, அப்ப 8 சக 14. இது ஏற்கனவே சொன்ன விஷயம், நான் திரும்பி திரும்பி சொல்ல விரும்பல. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இதை நிறைவேற்காம மாத்திட்டோம், இதை சி வடிவுக்கு மாத்தணும். சரி, அப்ப அங்க கழிக்கணும்னு சொன்னா 2 எக்ஸ் ஆக 2 முழுவதும் வர்க்கம் சக எத்தனை வரப்போகுது நம்மளுக்கு 6 வரப்போகுது. சரியா, சக 6 வரப்போகுது. ஓகே, இப்ப நம்மளுக்கு இவர் தான் நம்மளுக்கு என்னது முக்கியமான தேவையான விஷயம். சரியா, இந்த சி தான் நம்மளுக்கு என்னது கட்டாயம் தேவை. இப்ப நம்மளுக்கு இது உயர்வு பெருமதியை கேட்கிறாங்க. சரியா, உயர்வு பெருமதின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கணும். சரி, ஓகே. இப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு என்னது சிஏ கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்மளுக்கு வார பெருமதி எல்லாமே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், இப்ப இவர் வந்து ஏ வந்து 0 பெருசு, இதுவும் நம்மளுக்கு என்னது பிளஸ்ஸா தான் இருக்க போகுது. இப்ப இவர் நம்மளுக்கு வார பெருமதி நம்மளுக்கு என்னது பிளஸ்ஸா தான் இருக்கு. அப்ப நம்மளுக்கு இழிவு பெருமதி நம்மளுக்கு என்ன, இங்க இதுல வார இழிவு பெருமதி எவ்வளவு 6. சரியா, இந்த 6 விட வார பெருமதி எல்லாமே நம்மளுக்கு என்னது கூட. சரியா, இப்ப கட்டாயம் நம்மளுக்கு முக்கியம் என்னது, வார விட நம்மளுக்கு எடுக்கிற பெருமதி எல்லாமே வந்து 6 விட கூடியா தான் இருக்க போகுது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து இழிவு பெருமதி எவ்வளவு 6. இப்ப நம்மளுக்கு கேட்ட ஃபங்க்ஷன் அது இது இதுதானே. இப்ப இதன் உயர்வு பெருமதி தான் கேட்கிறாங்க. சரி, அப்ப 6 நம்மளுக்கு தெரியும், 6ஓட என்னது பெருமதி வந்து கூடியா தான் இருக்க போகுது. ஓகே, அப்ப இது இந்த வெளியே பெருமதி நம்மளுக்கு தெரியும், 6 தெரியும். சரியா, இப்ப நம்மளுக்கு 10 எழுத போறீங்க சொன்னா 10 1 பிளஸ் எஃப்எக்ஸ். சரியா, 1 பிளஸ் எஃப்எக்ஸ். இது நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க, உயர்வு பெருமதியில வந்து இது உயர்வு பெருமதி நம்மளுக்கு என்ன இருக்க போறோம்னு சொன்னா இதுண்ட பெருமதி தெரியும். சரியா, அது வந்து உயர் பெருமதின்னு சொன்னா இங்கே நம்மளுக்கு இலக்கங்கள் வந்து பிரிப்படுது. சரியா, 2 இலக்கம் வந்து பிரிப்படுதுன்னு சொன்னா ஏங்கிள் பி என்று இருக்கு, ஏங்கிள் பி என்று இருக்குன்னு சொன்னா பி எவ்வளவுக்கு குறைஞ்சு கொண்டு போகுதோ, பி வந்து எவ்வளவுக்கு குறைஞ்சு கொண்டு போகுதோ நம்மளுக்கு வார விட வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். உண்மைதானே. சரி, அதாவது வந்து 10 20. சரி, ஓகே, 10 5 வை. சரியா, 10 5 வச்சோம்னு சொன்னா 10 5 பிரிச்சா வந்து நம்மளுக்கு 2 தெரியும். சரியா, இது வந்து கீழே உள்ள பெருமதி வந்து கூடிக்கொண்டு போச்சுட்டோம்.
இப்ப 6ன்னு சொன்னா என்ன வரும்? 2ஓட குறைய வரப்போம். 7ன்னு சொன்னா அதோட குறைய வருது. 10ன்னு சொன்னா என்னது? அதோட அதாவது வந்து கீழே உள்ள பெறுமதி வந்து பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு வார விட வந்து நம்மளுக்கு என்னது? குறைஞ்சு போட்டுவோம். சரியா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி கீழே உள்ள பெறுமதி நம்மளுக்கு வந்து குறைஞ்சு கொண்டு போச்சுன்னு சொன்னா மேல உள்ள பெறுமதி நம்மளுக்கு என்னது? அதிகரிச்சு, அதாவது வார விட வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். அதாவது தான் என்ன செய்யணும் சொன்னா இதுண்ட இழிவு பெறுமதி அதைத்தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன் இந்த 6 கண்டுபிடிச்சேன்னு யோசிக்கணும். சரியா? ஏ ஏ வந்து அதாவது முன்னுக்கு வர ஏ வந்து பூஜ்ஜியத்தோட பெருசு. சரியா? இது வந்து நிறைவேறக்கத்துல இருக்கு. அப்ப இது நம்மளுக்கு என்னது? கட்டாயம் வந்து ஒரு இழிவு பெறுமதி. சரியா? இதுதான் இதை விட நம்மளுக்கு என்னது? குறைய பெருமானம் வராது. சரியா? அப்ப நம்மளுக்கு இது இந்த இழிவு பெறுமதி நம்மளுக்கு என்னது? எடுத்துட்டோம். இப்ப இதுண்ட இழிவு பெறுமதி தெரிஞ்சாதான் நம்மளுக்கு என்னது? இந்த ஃபங்க்ஷன் உயர்வு பெறுமதி தெரியும். சரியா? அதுக்குரிய எண் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு இது இழிவு பெறுமதி 6, மேல நம்மளுக்கு இதுக்கு என்ன இருக்கு? 2. இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 1/3. இதுதான் கேட்ட கேள்வி. உயர்வு பெருமானம் 1/3 என வைத்தறிக. சரியா? இப்ப இது வரைக்கும் படிச்ச விஷயங்கள் எல்லாமே ஓகேவா? இந்த இதுக்குள்ள வந்து என்ன மாதிரி கேள்வி வந்தாலும் செய்வீங்களா? சொல்லுங்க தம்பியாக. ஓமண்ணா. ஓகே. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு இதை சொல்லணுமோ அந்த விஷயம் எல்லாத்தையும் இருக்கிற எல்லா விஷயமே உங்களுக்கு என்னது சொல்லிட்டேன். சரியா? இதோட வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்டுகள் இருக்கு, தியரிகள் இருக்கு. நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. தியரி படிக்கும்போது வந்து கட்டாயம் பார்ப்போம். ஓகே, இப்ப நம்மளோட கேள்விகள் வரும். பி பார்ட் கேள்வி. சரியா? பி பார்ட் கேள்விக்கு வருவோம்.